செய்திகள் தொடர்கின்றன. சேலத்தில் புகழ்பெற்ற குகை மாரியம்மன் காளியம்மன் கோவில் வண்டி வேடிக்கை விழா கோலாகலமாக நடைபெற்றது. கண்ணை கவரும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகள், அதில் மண்ணை ஆள வந்த விண்ணுலக கடவுளின் வீதி உலா, அலைகளைகாய் திரண்டு நின்று ரசித்த மக்கள் கூட்டம். இது சேலம் மாநகரில் உள்ள குகை மாரியம்மன் கோவில் வண்டி வேடிக்கை நிகழ்ச்சியில் அரங்கேறிய காட்சியாகும். ஆண்டுதோறும் ஆழித்திருவிழாவையொட்டி நடைபெறும் இந்த அற்புதமான வண்டி வேடிக்கை விழாவை சேலம் மற்றும் பல மாவட்டங்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் கண்டு ரசித்து செல்வது வழக்கம். இந்த வண்டி வேடிக்கை விழாவில் சிறப்பான வண்டிகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்படும். புராண காவியங்களையும் கடவுளின் காட்சியையும் கண்முன் நிறுத்திய நிகழ்ச்சி என்றும், ஆண்களே பெண்சாமி வேடமிட்டு வந்து அசத்திய காட்சியையும் மறக்க முடியாது என்று பொதுமக்கள் பெருமிதத்துடன் கூறினார்கள். நீங்கள் அழைத்து வந்திருக்கும் குழந்தைகளையும் பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. குழந்தைகளை முன்னாடி எப்படி எடுத்து பின்னாடி வச்சுட்டு போனீங்கன்னா கொலுசை கட்டிக்குவாங்க. மாரியம்மன் பண்டிகை இந்த மாதிரி நடக்கும். எப்பவுமே அது நடக்கிறதுல வந்து நிறைய சாமி அவதாரம் போட்டு வருவாங்க. ஆண்கள் மட்டும் இல்லாம ஆண்கள் பெண்கள் 2 பேர் கலந்து போட்டுட்டு வருவாங்க. அது போட்டு வர்றது 2 பேரும் மாத்தி இருக்கிறதால எங்களுக்கு பாக்குறதுக்கு மறந்தது எல்லாமே நினைவுக்கு வரதா இருக்கு. கோவையில் பொறியியல் கல்லூரியின் ஆண்டு விழாவிற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த 3 மாணவர்கள் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கருமுத்தம்பட்டியில் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியின் ஆண்டு விழா இன்று நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அந்த பொறியியல் கல்லூரியில் பயிலும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் நேற்று மாலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது பிளக்ஸ் பேனர் ஒன்றை அந்த மாணவர்கள் தூக்கிச் சென்றபோது மேலே சென்று கொண்டிருந்த உயர் மின் அழுத்த கம்பியில் பட்டதில் மின்சாரம் தாக்கி நந்தகுமார், வேலுமணி, விக்னேஷ் என்ற 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த மாணவர்களின் சடலங்களை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பருவ காலங்களும் பல்வண்ண பறவைகளும் என்ற தலைப்பில் கோவை தனிகார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கண்காட்சி ஒன்று நடத்தப்பட்டது. கோவை பெரிய நாயக்கன்பாளையம் தனிகார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பறவைகளை பற்றிய ஆச்சரியமூட்டும் தொகுப்புகளையும் அழிந்து வரும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது பற்றியுமான கண்காட்சி நேற்று தொடங்கியது. இதில் சலீம் அலி பறவைகள் சரணாலயத்தின் விஞ்ஞானி முதல்வர் பாலசுப்ரமணி பள்ளி குழந்தைகளுக்கு பறவைகளினால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் உலக அளவில் உள்ள பறவைகளின் வகைகள் பற்றியும் விளக்கினார். இந்நிகழ்ச்சியின் மூலம் சுமார் 10,000 மாணவர்கள் சுற்றுச்சூழலையும் பறவைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டனர். திருப்பூரில் நூதன கொள்ளையன் கைது செய்யப்பட்டு அவனிடமிருந்து 28 சவரன் தங்கம் மற்றும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் தப்பிச் சென்ற 2 கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த ரிஷி கிருஷ்ணகுமார் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த ஏப்ரல் மாதம் கடையை பூட்டிவிட்டு கடையில் இருந்த 28 சவரன் தங்க நகை மற்றும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்களை பையில் வைத்து தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரிடமிருந்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுவிட்டனர். இந்நிலையில் நகைக்கடைக்காரர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ராமு என்பவரை பிடித்து விசாரித்ததில் விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த கூலிப்படை தலைவன் ராக்கி ரமேஷ் என்பவரது கும்பலை சேர்ந்தவரிடமிருந்து 28 சவரன் தங்க நகை மற்றும் 4 கிலோ வெள்ளி இருப்பதாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நகைகள் மீட்கப்பட்டது. இந்த கொள்ளை கும்பல் 40க்கும் மேற்பட்ட கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடியில் சிவசுப்பிரமணி என்பவரது வீட்டில் பகல் நேரத்திலேயே வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் 15 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்ளை குறித்து ஆயக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். எங்க வீட்டிலிருந்து போன் வந்து பார்க்க போகும்போது வீட்டில் பக்கத்து வீட்டில் பூட்டிட்டு பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது யாரும் அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டை திறந்து பீரோவில் இருந்த சாவி எடுத்து சுமார் ஒரு 14 பவுன் நகையும் ரொக்கம் 3000 ரூபாயும் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க. தேசிய நூலகர்கள் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்திய நூலக தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் SR அரங்கநாதன் நினைவாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியான இன்று தேசிய நூலகர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. டாக்டர் SR அரங்கநாதன் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் 1892ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் பிறந்தவராவார். இவர் தனது பள்ளி படிப்பை அதே ஊரில் உள்ள சபாநாயகர் முதலியார் இந்து உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார்.
நூற்றாண்டை கடந்து தற்போது மேல்நிலைப் பள்ளியாக உயர்ந்துள்ள அரசு உதவி பெறும் சீர்காழி சபாநாயகர் முதலியார் இந்து கல்விக்கூடம் நூலக தந்தை SR அரங்கநாதன் நினைவாக நூலகம் ஒன்றை எழுப்பி சிறப்பு செய்துள்ளது. இந்த நூலகம் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதோடு தங்கள் பள்ளிக்கு கூடுதல் சிறப்பு சேர்ப்பதாக உள்ளது என்று அப்பள்ளி மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்திய நூலகத்தின் தந்தை SR அரங்கநாதன் எங்கள் ஸ்கூலில் தான் படித்தார். எங்கள் ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் அவர் படித்த ஸ்கூலில் நாங்களும் படிக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறோம். சேலம் அருகே கள்ளச்சாராயம் விற்ற 4 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 100 லிட்டர் சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் காவல்துறையினர் தலைமையில் தனிப்படை அமைத்து ஆத்தூர் மந்தைவெளி பகுதிகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பிரபல கள்ளச்சாராய வியாபாரிகள் மார்க்கண்டன், சந்துமணி, சந்திரிகா, ராணி, மலர் ஆகிய பெண்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 100 லிட்டர் கள்ளச்சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அம்பாசமுத்திரம் அருகே சின்னசங்கரன் கோவிலில் ஆடி தவசு திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக 10 நாட்களாக நடைபெற்ற இந்த திருவிழாவின் சிறப்பு அம்சமாக சங்கரலிங்க சுவாமி தபசு காட்சி அளித்தார். இதில் பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி போன்ற பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதே நாளன்று வடக்கு பெரிய சங்கரன் கோவிலிலும் தபசு காட்சி நடைபெற்றது. அதே மகிமை சின்னசங்கரன் கோவிலில் கிடைக்கும் என்பது ஐதீகம். புதுச்சேரியில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மாநாடு நேற்று தொடங்கியது. இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கிளை சார்பில் மாநில அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து மருத்துவர்கள், முதுநிலை மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் முக்கிய நிகழ்ச்சியை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்கிறார். அறுவை சிகிச்சைகளில் வந்துள்ள புதிய தொழில்நுட்பங்கள், நவீன சிகிச்சை முறைகள் குறித்தும் புதிய வகை அறுவை சிகிச்சை கருவிகளும் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. திண்டுக்கல் அருகே ரேஷன் பொருட்களை முறையாக விநியோகம் செய்யாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தையும் ரேஷன் கடையையும் சிறைப்பிடித்தனர். திண்டுக்கல் அருகே மொட்டனம்பட்டி கிராம பகுதியில் அரசின் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இங்கு ரேஷன் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த கார்டுகளுக்கு அரிசி, கோதுமை, மண்ணெண்ணெய், பருப்பு போன்ற பொருட்களை முறையாக விநியோகம் செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மொட்டனம்பட்டி வழியாக சென்ற அரசு பேருந்தை ரேஷன் கடை முன்பு சிறைப்பிடித்தனர். மேலும் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் பொருட்களை பொதுமக்கள் எடுத்து சென்றனர். வெகு நேரம் நடத்தப்பட்ட இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டும் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் பொதுமக்களாகவே கலைந்து சென்றனர். திண்டுக்கல் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருச்சியைச் சேர்ந்த இனியன் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேர் இணைந்து கொடைக்கானல் சென்றுவிட்டு திருச்சியை நோக்கி புறப்பட்டனர். காரை திருச்சியைச் சேர்ந்த அருண் பிரசாத் என்பவர் ஓட்டி வந்தார். அந்த கார் திண்டுக்கல் பித்தளைப்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது திருச்சியிலிருந்து தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது நேருக்கு நேராக மோதியதில் காரில் இருந்த 4 பேரும் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு காரில் புறப்பட்ட போது அவரது காரை மோதுவது போல் ஒரு லாரி சாலையில் தாறுமாறாக சென்றதால் அந்த லாரியை நிறுத்தி சோதனையிட்டதில் டிரைவர் குடிபோதையில் உள்ளது தெரியவந்தது. பின்னர் அந்த டிரைவரை கைது செய்ய உத்தரவிட்டார். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து 232 ரன்கள் முன்னிலை. விவரம் இடைவெளிக்கு பிறகு.